ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியாக பாயும்பொழுது டேஷ் ஆற்றல் உருவாகிறது. ஆன்சர் வந்து வெப்ப ஆற்றல். டேஷ் என்பது சென்டிகிரேட் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து செல்சியஸ். எந்த கண்டத்தின் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்படுகிறது? ஆன்சர் வந்து அண்டார்டிகா. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு பார்த்திங்கன்னா கெல்வின். ஒரு சாவி, ஒரு மின்கலன் மற்றும் இணைப்பு கம்பி கொண்டு உருவாக்கப்படும் மின்சுற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து எளிய மின்சுற்று. ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி எது? ஆன்சர் வந்து அம்மீட்டர். கீழ்கண்டவற்றுள் ஒரு தற்காலிக மாற்றம் எது? ஆன்சர் வந்து இயற்பியல். ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது விரைவாக மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது எது? ஆன்சர் வந்து பதங்கமாதல். வளிமண்டலமானது எத்தனை அடுக்குகளால் ஆனது? ஆன்சர் வந்து 5. எந்த மண்டலமானது பூமிக்கு அருகில் இருக்க நாம் வாழும் அடுக்கு ஆகும்? ஆன்சர் வந்து அடிவளி அடுக்கு. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு தேவைப்படுவது எது? பார்த்திங்கன்னா சூரிய ஒளி. காற்றின் பெரும்பகுதி டேஷ் வாயு ஆகும். ஆன்சர் வந்து நைட்ரஜன். காற்றின் இரண்டாவது பெரும் பங்கு வகிக்கும் வாயு எது? ஆன்சர் வந்து ஆக்சிஜன். தொழிற்சாலை அதிகமுள்ள நகரங்களில் உலகம் காற்றில் உள்ள இடங்களில் மற்ற இடங்களில் உள்ளதை விட அதிகளவு டேஷாக இருக்கும். ஆன்சர் வந்து கார்பன் டை ஆக்சைடு. தாவரங்கள் அவற்றுக்கான உணவினை டேஷ் மூலம் உற்பத்தி செய்கின்றன. ஆன்சர் வந்து ஒளிச்சேர்க்கை. செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு எது? பார்த்திங்கன்னா செல் உயிரியல். ஒரே கல்லாலான நெருப்பு கோழியின் முட்டையானது டேஷ் மில்லிமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கும். ஆன்சர் வந்து 170. இப்புவியில் முதல்ல உருவான செல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் செல். தெளிவான உட்கருவை கொண்டுள்ள செல்கள் வந்து யூகேரியாட்டிக் செல்கள் என அழைக்கப்படுகின்றன. சில்லின் அளவை குறிக்கும் குறியீடு பார்த்திங்கன்னா மைக்ரோமீட்டர். இந்திய அரசால் முதல் மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2004. இந்தியாவில் தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து 6. இந்திய தொல்லியல் துறையில் இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் டேஷ் சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை? ஆன்சர் வந்து 60% ஆகும். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்பது நூல் வந்து யாவருடைய புத்தகம்? பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு. V.S. ஸ்மித் வந்து இந்தியாவை எவ்வாறு அழைத்தார்? ஆன்சர் வந்து இனங்களின் அருங்காட்சியகம். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு. பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுபவர் யார்? பார்த்திங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க விராலிமலையில் மயில்கள் சரணாலயம் உள்ளது. தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு பார்த்திங்கன்னா வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில பறவை பார்த்திங்கன்னா மரகதப்புறா. தமிழ்நாட்டின் மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பனைமரம். இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். நமது இந்திய தேசிய கொடியின் நீளம் பார்த்திங்கன்னா 3:2. தேசிய கொடியின் நடுவில் உள்ள அசோக சக்கரம் டேஷ் ஆரங்களை கொண்டுள்ளது. ஆன்சர் வந்து 24. நமது இந்திய நாட்டின் தேசிய கீதம் யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். நமது இந்திய நாட்டின் தேசிய கீதம் முதல்ல எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஆன்சர் வந்து வங்காள மொழி. வந்தே மாதரம் என்ற பாடலை எழுதியவர் யார்? பார்த்திங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் பாடல் டேஷ் என்ற நாவலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஆனந்த மடம். லாக்டோபேசிலஸ் டெல்புர்கி என்னும் நுண்ணுயிர் இந்திய தேசியம் நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 2012. தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு பார்த்திங்கன்னா 52 வினாடிகள். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத். 8 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பார்த்திங்கன்னா அம்பேத்கர். இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க டேஷ் இதற்காக செலவிடப்பட்டது? ஆன்சர் வந்து 64 லட்சம் ரூபாய். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய உண்மை பிரதிநிதிகள் நாடாளுமன்ற நூலகத்திலிருந்து டேஷ் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது? ஆன்சர் வந்து ஹீலியம். அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன? ஆன்சர் வந்து 101. சங்க காலத்தில் டேஷ் அரசு வேங்கட மலைகள் வரை விரிந்திருந்தது? ஆன்சர் வந்து சோழ அரசு. கிழார் என்பவர் யார்? பார்த்திங்கன்னா கிராம தலைவர். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? பார்த்திங்கன்னா சேரன் செங்குட்டுவன். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் வந்து பிருகத்ரதா. குஷான பேரரசர்களில் மாபெரும் பேரரசர் வந்து கனிஷ்கர். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் பார்த்திங்கன்னா ஸ்ரீகுப்தர். குப்த அரச வம்சத்தினுடைய தலை சிறந்த அரசர் பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தரினுடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி வந்து
பாஹியான் வந்து இந்தியாவிற்கு வருகை தந்தார். காமாந்தகாரால் எழுதப்பட்ட நூல் வந்து பார்த்திங்கன்னா நீதிசாரம். நாலந்தாவில் பௌத்த தத்துவம் முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. குப்தர்களின் நாணய அமைப்பு டேஷ் முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து சமுத்திரகுப்தர். வர்த்தன அரச வம்சத்தினுடைய புகழ்பெற்ற அரசர் வந்து ஹர்ஷவர்த்தனர். குப்தர் வம்சத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் வந்து விஷ்ணுகுப்தர். இந்தியாவிலேயே முதல் முறையாக பனிக்குடில் உணவகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து காஷ்மீர். மத்திய நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறை மூலதன திட்டங்களை மேற்கொள்வதற்காக தற்போது எந்த மாநிலத்துக்கு கூடுதலாக ரூபாய் 179 கோடியை வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? பார்த்திங்கன்னா தெலுங்கானா. இண்டோ கல்ஃப் ஃபெர்டிலைசர்ஸ் நிறுவனத்தினுடைய பங்குகளை வந்து எந்த நிறுவனம் வாங்க ஒப்புதல் வழங்கியுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டோரமா ஃபேக்ட். 2021ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு கீழே கொடுக்கப்பட்ட நபர்களில் எவருடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன? ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைவரும். ஆசியோ பசிபிக் பிராந்தியத்தைச் சேர்ந்த டிரான்ஸ் பசிபிக் ஒத்துழைப்புக்கான கூட்டமைப்பில் எந்த நாடு இணையப் போவதாக அறிவித்துள்ளது? ஆன்சர் வந்து பிரிட்டன். 2021 உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து ஜனவரி 31. தற்போது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் ACC தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? பார்த்தீங்கன்னா ஜெய்ஷா. நாட்டின் மிகப்பெரிய புத்தர் சிலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் வந்து பீகார். 18 வயதுக்கு உட்பட்டோருக்கு வழங்கப்படும் மத்திய அரசின் பல் புரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட சிறுமி பார்த்திங்கன்னா பிரீத்தி சிங். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனமான இந்தியன் ஆயில் IOB எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை எங்கு அமைக்க உள்ளது? ஆன்சர் வந்து நாகப்பட்டினம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பிரம்மாண்ட கோவில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து மதுரை. கல்வான் பள்ளத்தாக்கில் சீன தாக்குதலில் பலியான எத்தனை இந்திய வீரர்களின் பெயர்கள் தேசிய போர் நினைவகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன? ஆன்சர் வந்து 20. எந்த நாட்டில் 679 மெகாவாட் லோயர் அருண் ஹைட்ரோ எலக்ட்ரிக் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து நேபாளம். டாடா அறக்கட்டளை சார்பில் இந்தியா நீதி அறிக்கை 2020 என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு நீதி வழங்குவதில் சிறப்பான செயல்படும் மாநிலங்களின் பட்டியலில் எந்த மாநிலம் முதலிடம் வகிக்கிறது? ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா. சுற்றுச்சூழல் நீர் ஆதாரங்களை கண்டறியும் செயற்கைக்கோள் கட்டுப்பாட்டு மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து சென்னை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.